நேத்து மக்கட்டி சொன்னாரு, அவரால பேசவே முடியல, ரொம்ப இரும்புறாரு. எதுக்கு தேங்க்யூவா? சரி சரி தேங்க்யூ வாபஸ் வாங்கிடுறேன். கோவம்லாம் வேணாம். நேத்து சொன்னாரு அவரால பேசவே முடியல, கொஞ்சம் பேசினாலே அப்படி இரும்புறாரு அப்படின்னு சொன்னாரு. ஓகே சூப்பர். ஹலோ பிரதர். சொல்லுங்க. இசாமுதீன் பிரதர். ஐயோ என்னாச்சு? சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு வரேன். 5 மினிட்ஸ்ல வரவா? சரி ஓகே ஓகே. ஓகே. மினியன் ஏதோ டைவர்ஸ் கேஸ் எடுத்திருக்கானா, சோ அதான் பிஸியா. ஒருத்தவங்களை பிரிக்கிறதுக்கு அவ்வளவு பிஸியா இருக்கிறான் அவன். இருந்து தொலையட்டும், அது அவன் வேலை, அவன் என்ன பண்ணுவான். தேங்க்யூ செல்லக்குட்டி, எம்பிரபு செல்லக்குட்டி, ரொம்ப நன்றி. அப்புறம்ப்பா நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்து நேத்து என்னோட பர்த்டேக்காக ஜிபே கேஷ் பண்ணியிருந்தாங்க ஒரு அமௌண்ட். ரொம்ப ஹாப்பி. ஆனா அவங்க பேர் சொன்னா கண்டிப்பா என்ன திட்டுவாங்க. ஒரு அமௌண்ட் ஒண்ணு ஜிபே பண்ணியிருந்தாங்கப்பா. சொல்லணும்ல, ஏதோ டிவோர்ஸ் கேஸா. மத்த லைவுக்கு எல்லாம் போறதுக்கு டிவோர்ஸ் கேஸ் அவருக்கு டைம் இருக்கு, நமக்கு வர்றதுக்கு டைம் இல்லையா? வரட்டும், கவனிச்சுப்போம். வரட்டும் வரட்டும், அந்த பயப்புள்ள பாத்துக்கலாம். வருவான்ல இப்போ, உங்கள் மினியன் வந்துட்டேன்ட்டு வருவான். அப்ப இருக்குது அவனுக்கு. யாரு? ஆமா 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 கணேஷ். நேத்து சாப்பிட்டேன் சிஸ்டர், உமா சிஸ்டர் சாப்பிட்டேங்க. அப்போ மட்டும் அது கள்ளக்காதல் கேஸ் நடத்துவான். என்னத்த சொல்றது, அவனை வரட்டும், வருவான்ல, கவனிச்சுப்போம். மகிழ்ச்சி. ஆமாங்க, நேத்து கேட்டு அவங்களே பண்ணாங்க. அவரும் நமக்கு ஒரு பிக் சப்போர்ட்டா இருக்கிறாரு. எதுனா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம், தீபாவளிக்கு அந்த மாதிரி ஜிபே பண்ணியிருந்தாங்க ட்ரெஸ் எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்ப பர்த்டேக்கும் ஜிபே பண்ணிருக்காங்க. இந்த தனிமை தேடி ஆளை காணும், எங்க போச்சு? போக முடியும் மாதிரி செட். நானவோ ஆப்ஷன் கொடுத்துருக்கான் யூடியூப்ல, செக் பண்ணி பாப்போமா? எப்படி? இப்படிதான் பேச போறேன் இப்போ. நல்லா இருக்கே. வாங்க கரூர் கார்த்தி. நானும் போய் நேம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஏன் இவா இருக்கே, நல்லா தானே இருக்கா இருக்கே.